வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். கங்கனா ரணாவத் அரவிந்த் சுவாமி நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தலைவி மூவியோட கண்டினியூட்டி சொதப்பல் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து சட்டசபையில் இருந்து வெளியில் அடித்து துரத்துற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு இந்த சீனை கேமராமேனை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இவருக்கு பக்கத்தில் தான் இந்த கேமராமேன் இருப்பார். அதே இது செகண்ட் ஃப்ரேமில் இவரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது செகண்ட் கேமராமேனை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இவருக்கு முதுகுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யாரை ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அடுத்ததான் இந்த சீனில் சாங் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஒரு தாமரைப்பூ வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஹீரோயின். இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் முழு தாமரைப்பூ இருக்கும் அவங்க கையில். அடுத்தது செகண்ட் ஃப்ரேமில் பூவில் கொஞ்சம் இதழ்கள் இருக்காது. லாஸ்ட் ஃப்ரேமில் அந்த பூவை தூக்கி போடும்போது இலை மட்டும்தான் இருக்குமே தவிர பூ இருக்காது. அடுத்ததாக இந்த சீனில் ஹீரோயின் ஹீரோவோட க்ளோஸாக இருக்கிறதுனால அந்த ஹீரோ நேம் கெட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் பாதிலே நிப்பாட்டுற மாதிரி ப்ரொடியூசர் பிளான் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த படமும் பாதிலே நின்றும். ஆனால் நம்ம ஹீரோவான எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன் பாதி படத்தை நிப்பாட்டி இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ப்ரொடியூசரை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன் கேட்கல? அடுத்ததாக இந்த சீனில் ஒரு படத்துக்காண்டி சண்டை காட்சிகள் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு ஒருத்தர் கழுத்தில் வால் வீசுகிற மாதிரி சீன் இருக்கும். அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அந்த வால் கழுத்தில் படுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த வாலை எடுக்கும்போது லெஃப்ட் சைடில் நெஞ்சில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் வால் வீசும் இடம் கவனிச்சிங்க அப்படின்னா ரைட் சைடாக தான் ரைட் சைடு கழுத்து பக்கமாக தான் இருக்கும். அடுத்ததாக இந்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு படம் சக்ஸஸ் ஆனதுக்காக மாடியில் நின்று டாட்டா காமிக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கட்சி தலைவர்களும் சேர்ந்து டாட்டா காமிப்பாங்க. அவங்க ஏன் டாட்டா காமிக்கணும்? அடுத்ததாக இந்த சீனை எம்ஜிஆர் ஒழிக்கணும் ஒரு கோஷ்டி போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு எம்ஜிஆருக்காக சப்போர்ட் பண்ணி ஜெயா அவர்கள் ஸ்டேஜில் ஏறி பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்லை தூக்கி ஜெயா மேலே போடுற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த கல்லும் ஜெயா அவர்களுடைய தலையில் மேலே பட்டு ரத்தமும் வர்ற மாதிரி சீன் இருக்கும். ஆனால் அடுத்த சீனில் எம்ஜிஆர் ஜெயாவை பாராட்டுற மாதிரி பாராட்டி சால்வெல்லாம் போட்டு பாராட்டுவாங்க. போன சீனில் ஜெயாவோட தலையில அவ்வளோ ரத்தம் வந்துச்சு. ஆனா அதே அடுத்த சீன்ல ஒரு பேண்டேஜ் கூட போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவி மிஸ்டேக்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா பை.